குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வரலாறில் 3வது பாடம் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய 1 மார்க்கெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். இப்போ இந்த கிளாஸில் நம்ம 2 மார்க் கொஸ்டின் ஆன்சரை ரிவைஸ் பண்ணலாம். முதல்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இதை ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உலோகங்களின் பயன்களை கூறுக. உலோகங்களை எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது கேள்வி. அதற்குரிய பதில் பார்த்தோம் அப்படின்னா, அணிகலன்கள் செய்வதற்கும் பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலைகள் செய்வதற்கும் பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்கள் செய்வதற்கும் பயன்படுத்தினாங்க. அப்போ உலோகங்களை அணிகலன்கள், சிலைகள், ஆயுதங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாம் உண்ணும் உணவில் வேக வைத்த உணவு, பச்சையான உணவு என ஒரு பட்டியல் உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேக வைத்த உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இப்போ ரொட்டி, அதுக்கப்புறம் கேக்கு, ப்ரெட்டு, இது மாதிரி நிறைய எக்ஸட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பன்னு, இது மாதிரி இருக்கக்கூடிய பொருள், உணவுப் பொருள், நம்ம சாப்பாடு, அரிசி சாதமாக வடித்து சாப்பிட்றோம் இல்லையா, வேக வச்சு சாப்பிட்றோம். அதுபோல் இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். வேக வைத்த உணவுகள்லாம் என்னென்னு சொல்லலாம். இதே பச்சையாக சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழங்கள், அதுக்கப்புறம் காய்கறிகள், இதையெல்லாமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், பச்சையாக சாப்பிட்லாம். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே சாப்பிட்லாம் இல்லையா பச்சையாக, அது வேக வைக்க தேவையில்லை. அதே போல் காய்கறிகளை ஒரு சில காய்கறிகள் மட்டும் வேக வைக்கலாம். மற்றபடி நிறைய காய்கறிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பச்சையாகவே சாப்பிட்லாம். கேரட் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் பீட்ரூட் சாப்பிட்லாம், முள்ளங்கி சாப்பிட்லாம், வெண்டைக்காய் சாப்பிட்லாம். இது போல் நிறையா காய், சுரைக்காய் கூட ஒரு சிலர்லாம் பச்சையாக சாப்பிடுவாங்க. அதே போல் இப்போ இந்த முட்டைக்கோசு, இது மாதிரி இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம். அடுத்த கேள்வி பாருங்கள். மிருகங்களையும் மரங்களையும் வழிபடும் பழக்கம் நம்மிடையே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது. நம்ம மிருகங்களையும் வழிபடுறோம், மரங்களையும் வழிபடுறோம். இப்போ மிருகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பறவைகள்லாம் நம்ம வழிபடுறோம். இப்போ காகம், அதுக்கப்புறம் மயில், இதெல்லாம் நம்ம வழிபடுறோம். அதுபோல் மரங்கள் பார்த்தோம் அப்படின்னா வேப்ப மரத்தை வழிபடுறோம். அது அரச மரமும் வேப்ப மரமும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தை வழிபடுறோம். இதுபோல் மரங்களையும் வழிபடுறோம், மிருகங்களையும் வழிபடுறோம். பாம்பை பார்த்தோம்னா என்ன பண்ணுறோம், வழிபடுறோம். சரி, இப்போ நம்ம மிருகங்களையும் வழிபடுறோம், மரங்களையும் வழிபடுறோம். அப்போ இதற்கு பதில் எப்படி எழுதணும்? ஆம், மிருகங்களையும் மரங்களையும் வழிபடும் பழக்கம் நம்மிடையே உள்ளது அப்படின்ட்டு எழுதணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆற்றங்கரையை நாகரிக தொட்டில்னு சொல்கிறோம். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, ஆற்றங்கரையில் தான் என்ன தோன்றியது, நாகரிகங்கள் தோன்றியது. பெரும்பான்மையான நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தோன்றியது. இப்போ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து ஆற்றில் தோன்றியது. ஹரப்பா நாகரிகம் இதெல்லாம். இதே எகிப்திய நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைல் ஆற்றங்கரையில் தோன்றியது தான் எகிப்திய நாகரிகம். அதே போல் யூப்ரட்டிஸ், டைகரிஸ் அப்படிங்கிற 2 நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் மெசபடோமியா நாகரிகம் தோன்றிய இடம். அடுத்தது சீன நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹவாங்கோ, மஞ்சள் ஆறு, அதுக்கப்புறம் யாங்ஸி அப்படிங்கிற 2 ஆறு கரையோரத்தில் தோன்றியது தான் சீன நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் பெரும்பான்மையான நாகரிகங்கள் ஆற்றங்கரையில் தோன்றியது. ஏன் அப்படின்னா அங்கே தான் வளமான மண் இருக்குது. அப்போ அவங்க அந்த ஆறில் இருக்கக்கூடிய தண்ணியை குடிப்பதற்கு, கால்நடைகளுக்கு பயன்படுத்துவதற்கு, அதுக்கப்புறம் ஏதாவது பயிர் செஞ்சாங்கன்னா அந்த பயிருக்கு விடுறதுக்கு, நீர்ப்பாசன வசதிக்கு எல்லாமே இந்த தண்ணியை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆறுகளில் போக்குவரத்துக்கும் பயன்படுத்தினாங்க. அதனால தான் ஆற்றங்கரையில் நாகரிகம் தோன்றியது. அதனால தான் ஆற்றங்கரையை நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அடுத்த கேள்வி. ஒரு பொம்மை நகர்வதாலேயே அதை நவீன கால பொம்மைகள் என்று பொருள் கொள்ள முடியாது. சிந்துவெளி மக்கள் பொம்மைகளில் பேட்டரிக்கு மாற்றாக எதை பயன்படுத்தினர்? இப்போ ஒரு பொம்மை நகருது அப்படின்னா அது
நவீன கால பொம்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சிந்துவெளி மக்கள் வந்து இப்போ வந்து பேட்ரி வச்சு ஒரு பொம்மை வந்து நகருது. ஆனால் சிந்துவெளி மக்கள் அவங்க காலத்தில் பேட்ரிலாம் கிடையாது. அப்போ எப்படி வந்து ஒரு பொம்மையை நகர்த்தினாங்க அப்படின்னா அதற்கு மாற்றாக எதை பயன்படுத்தினார்கள் அப்படின்னா சக்கரத்தை வந்து பயன்படுத்தினாங்க. அப்போ சக்கரத்தை பயன்படுத்தி ஒரு பொருளை இன்னொரு இடத்துலேருந்து நகர்வதற்கு சக்கரத்தை வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்தினாங்க. அப்படி தான் வந்து எதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது? வண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அது போல் கண்டுபிடிக்கப்பட்டு தான் அதுக்கப்புறம் இப்போ வாகனங்கள் அதெல்லாம் பெருகி காணப்படுகிறது. அடுத்த கேள்வி பாருங்கள், 6th கொஸ்டின். நீ ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் எனில் என்ன செய்வாய்? நீ ஒரு தொல்பொருள் ஆய்வாளராக இருந்தால் என்ன செய்வ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பழங்கால மக்களுடைய சிலைகள், கட்டடங்கள் இதெல்லாம் ஆய்வு செய்வேன். தொழில்நுட்ப வளர்ச்சி பற்றிய பழங்கால மக்களின் அளவீடுகளை வந்து ஆய்வு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் எழுதணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சிந்து சமவெளி நாகரீகம் பரவி இருந்த 2 பகுதிகளை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்குரிய சரியான பதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோத்தல், காலிபங்கன், ஹரப்பா. லோத்தல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறந்த துறைமுகமாகவும் கப்பல் கட்டும் தளமாகவும் இருந்தது. அப்போ இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சிந்துவெளி நாகரீகம் பரவியிருந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா எதை எழுதணும் அப்படின்னா லோத்தல் ஒன்று எழுதணும், இன்னொன்று வந்து காலிபங்கன் ஒன்று எழுதணும், இன்னொன்று வந்து ஹரப்பா. இது 3ஐயும் எழுதலாம். அடுத்த கேள்வி பாருங்கள், 8th கொஸ்டின். சிந்துவெளி நாகரிகத்தின் கூறுகளில் உன்னை கவர்ந்தது எது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, அதில் உனக்கு எது பிடிச்சது எது, உன்னை கவர்ந்தது எது அப்படிங்கிறதான் கேள்வி. அதற்குரிய சரியான பதில் வந்து பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தினுடைய கூறுகளில் என்னை கவர்ந்தது எதுன்னா மட்பாண்டக்கலை. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த சக்கரத்தை பயன்படுத்தி மட்பாண்டங்கள்லாம் செஞ்சாங்க இல்லையா. அந்த மட்பாண்டங்கள்லாம் செய்யும் பொழுது அந்த மட்பாண்டங்களில் என்ன பண்ணாங்க, அழகான வண்ணங்களால் ஓவியங்கள் தீட்டினாங்க. அப்போ அது வந்து பார்க்குறக்கு எப்படி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சிவப்பு வண்ணத்தில் தீட்டி ஓவியங்கள் தீட்டி அதில் கருப்பு வண்ணத்தில் வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுருந்தாங்க. இதுதான் என்னை கவர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய சரியான பதில். அதுக்கடுத்த கேள்வி, தற்காலத்தில் பொருட்களின் நிறையை அளக்க என்ன கருவி பயன்படுத்தப்படுகிறது? இப்போலாம் நாம் வந்து பொருட்களை அளக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் மிஷின் வந்து வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் தராசு வச்சுருக்காங்க, இதில் வந்து பொருட்களை அளக்கிறோம் இல்லையா. அதுபோல் இப்போ வந்து எதை பயன்படுத்தி பொருட்களின் நிறைய அளக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா தராசு, சுருள்வில் தராசு, மின்னணு தராசு, பொது தராசு, சுருள்வில் தராசு, மின்னணு தராசு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குரிய பதில் 3 பதிலை நீங்கள் எழுதணும். சரி, இப்போ இந்த கேள்விக்குரிய பதிலெலாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த கேள்விக்குரிய பதிலை வந்து நாளைக்கு நான் ஹோம்ஒர்க் வந்து அனுப்புவேன். அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு என்ன பண்ணணும், படித்து பார்க்காம எழுதி பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது மீதி இருக்கக்கூடியதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.